ஹாய், நம்ம ரோமர் 5ஆம் அதிகாரம் போகிறதுக்கு முன்னாடி இன்றைக்கி உங்களை பார்த்த ஒரு கொஸ்டின். சரிங்களா? நீங்கள் நீதிமானா இருந்தால் இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கக்கூடிய 7 கிஃப்ட்டும் உங்களுக்கு தான். நீதிமானா அப்படின்னு கேட்ட உடனே நிறைய பேருக்கு நம்ம நீதிமான் தானா அப்படின்னு ஒரு டவுட் வந்திருக்கும் இல்லையா? அப்படி டவுட் வந்த உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் கிளியர் பண்ணிவிட்டு என்ன கிஃப்ட்டுன்னு சொல்கிறேன். சரிங்களா? ஆதாம்ன்ற ஒருத்தனுடைய பாவத்தினால, கீழ்ப்படியாமையினால எப்படி அநேகர் பாவிகள் ஆனாங்களோ, அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து அப்படின்ற ஒருத்தருடைய கீழ்ப்படிதல்னால அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுறாங்களாம். அந்த அநேகர்ன்ற லிஸ்ட்டில் நீங்களும் நானும் கண்டிப்பாக இருக்கோம். சரிங்களா? எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் பாவம் செஞ்சான் இல்லையா, அந்த குற்றத்தினால ஒரு தீர்ப்பு வந்துச்சு இல்லையா, அந்த தீர்ப்பு தேவன் நம்மளுக்கு கொடுக்க போகிற கிஃப்ட்டுக்கு கம்பேரே பண்ண முடியாது. ஏன்னா தேவன் நம்மளுக்கு கொடுக்குற அந்த கிருபை வரம் என்னன்னா, அநேக குற்றங்களை நீக்கிற ஒரு தீர்ப்பாக இருக்குதான். உங்களுக்கு ஒன்று சொல்லிட்டா, 2 பேர் இருக்கோம் அப்படின்னா, நம்ம நேசிக்கிற ஒருத்தவங்க வந்து நம்மளை அதிகமாக ஹர்ட் பண்ணுறாங்க அப்படின்னும் போது நம்ம அதை அப்படியே விட மாட்டோம். திருப்பியும் அந்த ஹர்ட் பண்ணதுக்கு அப்புறமா கூட திருப்பியும் நம்ம அவங்க கூட சமாதானம் ஆகும் இல்லையா? அப்படி சமாதானம் ஆகும்போது நம்ம என்ன சொல்லுவோம், நீ ஹர்ட் பண்ண என்ன தெரியல, பாசம் குறையுன்னு பார்த்தா இப்போ தான் முதல் விட உன் மேலே இன்னும் பாசம் அதிகமாகுது, ஏன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி தான் பாவம் பெருகின ஒரு இடத்துல கிருபை அதிகமாக பெருகுதான். எப்படி கிருபை அதிகமாக பெருகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவன் அவருடைய குமாருடைய மரணத்தினால நம்மளை அவர் கூட ஒப்புரவாக்கிக்கிட்டாராம். சரிங்களா? ஸோ ஒருவேளை நீங்கள் திருப்பியும் பாவத்துக்குள்ளே போகணும், திருப்பியும் டெம்டேஷன்ஸில் விழுக போகிறீங்க அப்படின்ற ஒரு ஃபீல் உங்களுக்குள்ளே வரும்போதே, இப்போ நான் உங்களுக்கு காட்டுற இந்த பிக்சரு, நான் சொல்ல போகிற முக்கியமான இந்த பாயிண்ட்டை நீங்கள் உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டீங்க அப்படின்னா திருப்பி அதுக்குள்ளே போகாமல் இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த பிக்சரில், இந்த ராஜா பேர் என்னன்னா பாவம். இந்த பாவம்ன்ற ராஜாவுக்கு கீழே மரணம்ன்ற ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்தீங்க. ஆனால் உங்கள் மேலே தேவன் வச்ச தயவு கிருபைனால ஆண்டவர் என்ன பண்ணார் அப்படின்னா, உங்களை அவருடைய மரணத்தினால மீட்டு கொண்டு வந்து இங்கே ஒரு ராஜா இருக்காரு, அவர் பேர் கிருபை. இந்த கிருபன்ற அந்த ராஜாக்கு கீழே உங்களை நித்திய ஜீவன் அப்படின்ற ஒரு ராஜ்யத்துக்குள்ளே கொண்டு வந்து விட்டுருக்காரு இப்போ. சரிங்களா? ஸோ நீங்கள் எப்பெல்லாம் உங்களுக்கு டெம்டேஷன் வருது, நீங்கள் திரும்பவும் பழைய பாவத்துக்குள்ளே போகணுன்னு தோணுதோ, அப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, அப்படி ஒரு ராஜ்யத்தில் இருந்தோமே, பாவன்ற ராஜாக்கு கீழே நம்ம அதிலிருந்து கஷ்டப்பட்டு மீட்டு கொண்டு வந்து இப்படி நம்மளை வந்து நித்திய ஜீவன்ற ராஜ்யத்துக்குள்ளே ஆண்டவர் வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி அதை நீங்கள் நினைவுபடுத்திக்கோங்க. இப்போ நீங்கள் யாருக்கு கீழே இருக்கீங்க? கிருபைன்ற ராஜாக்கு கீழே நித்திய ஜீவன்ற ராஜ்யத்துக்குள்ளே இருக்கீங்க. அதை காத்துக்கணுன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே வந்துச்சுன்னா நீங்கள் திரும்பவும் போக மாட்டீங்க. சரிங்களா? ஓகே, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் யார்? கன்ஃபார்மாக டவுட்டே இல்லாமல் நீங்கள் நீதிமான் தானே? ஸோ உங்களுக்கு என்ன கிஃப்ட் ஆண்டவர் கொடுக்குறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கோமா. 2வது பார்த்தீங்கன்னா, கிருபைக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு ஸ்லாக்கியத்தை நம்ம பெற்றிருக்கோமா. 3வதாக பார்த்தீங்கன்னா, நம்ம தேவ மகிமையை அடைவோன்ற ஒரு நம்பிக்கை பெற்றிருக்கோமா. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த பயிற்சியெல்லாம் இருக்குது இல்லையா, நம்ம இப்போ ஒவ்வொரு வாட்டியும் நம்ம பயிற்சி மேற்கொள்கிறோம் இல்லையா, நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இல்லையா, இந்த ப்ராக்டிஸ் எல்லாம், இந்த பயிற்சியெல்லாம் என்ன பண்ணால் நம்மளை வெட்கப்படுத்தாது அப்படின்ற ஒரு மெச்சூரிட்டி நம்மளுக்குள்ளே வந்திருக்கான். சரிங்க? அந்த மெச்சூரிட்டி பெற்றோம். அடுத்தது பார்த்திங்கன்னா, அவருடைய அன்பு நம்மளுக்கு கிடச்சிருக்கு. பரிசுத்த ஆவியினால அவருடைய அன்பு நமக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கு. சரிங்களா? அடுத்தது பார்த்திங்கன்னா, ரட்சிக்கப்படுவோம் அப்படின்ற ஒரு நிச்சயம், கன்ஃபர்மேஷன் நம்மளுக்குள்ளே வந்துருச்சு. சரிங்களா? அடுத்ததாக பார்த்திங்கன்னா, இவ்வளோ நாள் நீங்கள் உலகத்தை குறிச்சும், உலகத்தில் இருக்க காரியங்களை குறிச்சும், உங்கள் படிப்பு, அந்தஸ்து அப்படின்னு எதையோ குறித்து மேன்மை பாராட்டியிருப்பீங்க. ஆனால் இப்போ நீதிமான் ஆக்கப்பட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தேவனை குறித்து மேன்மை பாராட்டுறவங்களாம் நம்ம மாறி இருக்கோம். சரிங்களா? ஸோ இப்படியெல்லாம் நம்மளை வந்து தேவனுக்கு சத்துருவாக இருக்கும் போதே நம்மளை வந்து ஆண்டவர் நேசித்து நம்மளை வந்து பாவம் பெருகின இடத்துல கிருபை பெருகி ஆண்டவர் ஜீவனை கொண்டு நம்மளை மீட்டு வச்சுருக்காரு இல்லையா, அவருக்கு நன்றி சொல்லி நம்ம முடிக்கலாம். சரிங்களா? ஒரு கிராட்டிடியூடோட
உளையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலுமிருந்து எங்களை தூக்கி எடுத்து எங்கள் கால்களை கண்மலின் மேலே நிறுத்தி எங்கள் அடிகளை உறுதிப்படுத்தி வைத்திருக்கிறதான எங்கள் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோரிலிருந்து முதல் எழுந்தவரும் என்றென்றைக்கும் ஜீவிக்கிறவருமாய் இருக்கிற ஒருவருக்கே துதியும் கனமும் மகிமையும் செலுத்தி மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற எங்கள் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.